ஹலோ யங் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் டைமாக இருக்கு இல்லையா? ஸோ பேனிக்காக இருக்கும். இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஷிஃப்ட் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கே போக போகிறீங்க, எந்த இடத்துலேருந்து நீங்கள் பெரிய விஷயங்களெல்லாம் செய்ய போகிறீங்க, இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு +2ல் ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டேட் போர்டு மாநில தேர்வு உங்களுக்காக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? நான் இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறது வந்து ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோடய பேர் தாமஸ். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, ஆனால் ரொம்ப மெட்டிகுலஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மெட்டிகுலஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் ஒரு பிளானிங் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கோரை தாண்டி உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இன் லைஃப். அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன விஷயம்னா, God always gives us simple tests to every single individual. ஏன் சிம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, எந்த டெஸ்ட்லையுமே நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் காட் ஆல்மைட்டியோட ஒரு பெரிய ஒரு விஷன் அண்ட் உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சர். ஏன்னா he wants every individual to pass in every single test. அதுக்காக தான். பட் there is one thing where he wants you to fail. எந்த இடத்துல அவர் ஃபெயில் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னா, நீங்கள் சின் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மற்ற எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகணும். எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் லைஃப்பில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயமா, ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் he wants you to take up that test. ஓகே, இப்போ நம்ம நேராக போயிடலாமா? இந்த +2 ஃபிசிக்ஸ் எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் சொல்கிறது நல்ல ஞாபகத்துக்கு எனக்கு என்னோட காதுக்கு வந்து கேட்குது. டஃபஸ்ட் சப்ஜெக்ட் சார், நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்க. ரைட், ஆனால் அது உண்மையில் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் தியரி இதில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. அதை தயவுசெய்து எடுத்து போட்டு நீங்கள் வெளியில் வாங்க. இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கூட உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை உங்கள் ஸ்டடி ரூமுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் சொல்லி ஆசைப்படுறேன். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் டெஸ்ட்டுக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டுக்கு முன்னால் உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்குது. அந்த ஹாலிடேஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஃபுல் சாப்டர்ஸ் உங்களுக்கு முக்கியமான சாப்டர்ஸாக இருக்குது. அஃப்கோர்ஸ் 11th சாப்டர்லேருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்ட், பட் தென் த ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கூட நீங்கள் எல்லா 10 சாப்டர்ஸும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படல. ஏன்னா இதில் சில சாப்டர்ஸ் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ், அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நிச்சயமாக ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த 10 சாப்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்னா, முதலாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் தி ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபீல்ட் அலாங் தி ஆக்சியல் லைன், அப்புறம் ஃபீல்ட் அலாங் தி ஈக்குவட்டோரியல் லைன், இது 2 கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். இது 3rd கொஸ்டினாக படிங்க. அண்ட் ஒரே ஒரு தியரி கொஸ்டின் நான் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன், தியரி பேஸ்டு கொஸ்டின். பயப்பட வேண்டாம், அதில் இருக்க டயக்ராமை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க கான்செப்ட், அந்த கருத்துருன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றாமல் உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் ஸ்டைல்லே நீங்கள் எழுதினீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் ஃபுல் 5 மார்க்ஸ் ஃபார் தட். ஸோ ஐ வாண்ட் யூ டு ஸ்டடி தீஸ் 4 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னேன், ஃபீல்ட் அலாங் தி ஆக்சியல் லைன். செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபீல்ட் அலாங் தி ஈக்குவட்டோரியல் லைன். தேர்ட் கொஸ்டின் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். அண்ட் த ஃபோர்த் கொஸ்டின் இஸ் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை எழுதினாலும் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் திஸ். I'll explain this. இங்கே பாருங்க, it's just a straight line. I'm having 2 charges here, a positive charge and a negative charge, and this is the midpoint, right? ஸோ இதுக்கு 2 சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து நம்ம 2aன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எய்ம் ஆஃப் திஸ் ஒன் இஸ் டு
ஷோ த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜால் ஏங்கிற இடத்துல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ், பிங்கிற இடத்துல இருக்க நெகட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பி இது வந்து இந்த டைபோல்லேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி ஃபீல்டு டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ். எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு வந்து இட் இஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த சார்ஜ். therefore we are just showing it properly by drawing this arrowhead properly. அடுத்தது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. this charge also produces a field. இந்த சார்ஜும் வந்து இந்த பாயிண்ட் பியில் ஒரு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். இந்த arrowhead கவனிங்க, இது this is the field due to negative charge. இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணலைன்னா they'll reduce half a mark. நம்ம நினைப்போம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், மோர் தேன் ஒரு 20 டைம்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ஈஸியாக எழுதிடுவேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஆரோ ஹெட்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணல அந்த டயக்ராமில் அப்படின்னு சொன்னால் யூ மைட் லூஸ் half a mark. அதே மாதிரி இந்த கடைசியாக இந்த ரிசல்டன்ட் ஃபீல்டை நீங்கள் எடுக்கும்போது ER எப்படி முடிப்பீங்கன்னு சொன்னால் 2 times of the dipole moment divided by 4 pi epsilon naught r cube, right? இதில் முடிப்பீங்க. of course there is one unit vector. இதில் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லணும். that means E acts along the direction of dipole moment. அதாவது இந்த டைபோல் மொமெண்ட் வெக்டாரோட டைரக்ஷனில் தான் இந்த இ வெக்டார் இருக்குதுன்னு நீங்கள் எழுதுனா தான் ஃபுல் மார்க்ஸ் யூ வில் கெட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒவ்வொரு 5 மார்க் கொஸ்டின்லையுமே ஒரு டயக்ராம்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ப்ளீஸ் யூ மார்க் ஆல் த ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இன் த டயக்ராம். ஸோ ட்ரா த டயக்ராம் நீட்லி. பயப்படவே வேண்டாம், அது ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான் இருக்கும், மேட்ச்ஸ்டிக் டயக்ராம் தான் இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக ஒரு 2 dimensional 3 dimensional அப்படி ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி வரையணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஒரு ஃப்ரீ டயக்ராமே நீங்கள் வரையலாம். வரைஞ்சிட்டு அதில் இருக்க அந்த குவான்டிட்டிஸோட டைரக்ஷனை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தால் அதை நீங்கள் கரெக்டாக காமிச்சிட்டிங்கனால யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ இந்த 4 கொஸ்டினை மட்டும் நான் உங்ககிட்ட நான் மறுபடியும் கொண்டு வரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த 4 கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இது படிக்காமல் தயவு செய்து தூங்க போகாதீங்க. எல்லாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார், we are so tired அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் don't go to bed saying that I am tired, but you can go to bed saying I am done. எனக்கு முடிச்சாதான் நான் பெட்டுக்கு போகணும், முடிக்காமல் போகாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ எம் நவ் மூவிங் ஆன் டு தி சாப்டர் 2. சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் படிக்க வேண்டியது அதே மாதிரி 4 கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க்கோட பேலன்சிங் கண்டிஷன் ஒன்று இருக்கும், P/Q = R/S அப்படின்னு சொல்லி. இந்த கொஸ்டினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சோஃபார் ப்ளீஸ் டூ தேட். இது மூணாவது ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான கொஸ்டின் வச்சுருக்கேன். அது என்னென்னா ஹவு டு கம்பேர் தி EMS ஆஃப் 2 cells யூசிங் பொட்டென்ஷியோமீட்டர். இது ரொம்ப சிம்பிள் டயக்ராம், ஒரு எலக்ட்ரிக் டயக்ராம் இருக்கும். அந்த வயர் கனெக்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக போடுங்க. ஏன் இந்த கொஸ்டினுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம போர்டு எக்ஸாமில் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிக்கல் செய்கிறீங்க. இப்போ ப்ராக்டிக்கல் பேஸ்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறது அவங்களுக்கு ஒரு வழக்கமாகவே இருக்குது. ஸோ த பேப்பர் செட்டர்ஸ் தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஈவன் ப்ரிஃபரன்ஸ் டு ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் விச் இஸ் தேர் இன் த ப்ராக்டிகல்ஸ். அதனால் ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராக்டிகல்ஸில் இருந்து கூட ஒரு கொஸ்டின் வரும். அதனால தான் நான் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ திஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட் மீட்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த 4 கொஸ்டினும் முக்கியமாக படிங்க. படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ தேர்ட் லெசனில் நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப வேகாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு டயர்ட் ஆகிறத விட நான் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் படிங்க. ஒன்றாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூசிங் பாயர்ட் அண்ட் சேவர்ட்ஸில் ஹவு டு டிரைவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் அ ஸ்ட்ரெயிட் இன்ஃபைனைட்லி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் படிங்க.
அந்த அதை ஒரு 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 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட ப்ளீஸ் சென்ட் யுவர் queries or your doubts to me. I'm sharing some of the materials with your resource people here. ஸோ அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் இந்த கொஸ்டினில் இருந்துன்னா கூட I just leave my phone number with them. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எனி டைம் ஆஃப்டர் 7 o'clock I'll be there. ரைட், ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆல். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அதை கண்டிப்பாக எழுதி பாருங்கள் 3rd லெசன்லேருந்து. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நான் சொல்கிறேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னால், ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டின் மட்டும் தயவுசெய்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகணும். ஓகே, நம்ம இப்போ 4th லெசனுக்கு போயிடலாம். 4th லெசனில் நான் உங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா இதுலேயே ஒரு 4 கொஸ்டின்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான், அதனால் நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த கொஸ்டினை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அந்த கொஸ்டினை படிங்க. ரெண்டாவது, ஹவு டு ப்ரொடியூஸ் இன்டியூஸ்ட் EMF பை சேஞ்சிங் தி ஓரியன்டேஷன் ஆங்கிள், தட்ஸ் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, RLC சர்க்யூட்னு ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும், ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். இந்த 3 காம்போனன்ட்ஸும் ஒன்றா போடும்போது எவ்வளோ இம்பீடன்ஸ் இருக்குது, அதோட ஃபேஸ் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெரைவ் பண்ணணும். 4வது கொஸ்டினாக நான் உங்களுக்கு பார்க்குறது வந்து ரொம்ப ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டினாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் ஏசி ஜென்ரேட்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினை இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஓகே, ரைட். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டருக்கு வந்திருக்கிறோம். திஸ் இஸ் சாப்டர் நம்பர் 5. இந்த சாப்டரில் ஏன் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடையாது. வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற கொஸ்டின் என்னவா இருக்கும்? ஓகே, கெஸ் பண்ணுறீங்களா? நான் சொல்லட்டுமா? ரைட், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த கொஸ்டினை படிங்க. அடுத்தது மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். லைட் இல்லாதபடி யாருமே வாழ முடியாது. கண்ணு தெரியாமல் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இந்த லைட் இருக்கிறதுனால தான் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வித்தவுட் லைட் வி cannot do anything, we can't even enjoy this world. ஸோ இந்த லைட்டை பற்றி நல்லா தெரியணும்னா இந்த ஏஜில் இந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எவ்ரிதிங் அபவுட் லைட் இஸ் தேர் இன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். அந்த இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ், இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெச் யுவர் லிமிட், ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப், ஸ்பெண்ட் சம் மோர் டைம் ஆன் திஸ். நிச்சயமாக இந்த கொஸ்டின் உங்களால் எழுத முடியும். 4 ஈக்குவேஷன்ஸ் தான் எழுதிருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது நீங்கள் ஏற்கனவே படித்த கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் படிச்சிருங்க. ஒரே ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆப்ஷனல் கொஸ்டினாக கொடுக்குறேன். மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டலான ஒரு கொஸ்டின் இருக்குது. இதே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சாப்டர் 4 உங்களுக்கு ஈஸியாக உங்கள் மைண்டில் வந்து நின்றுடும். உங்களுக்கு இப்போ இந்த 5 சாப்டர்ஸை வச்சு நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 80% ஆஃப் உங்களுடைய ஃபிசிக்ஸ் டோட்டலை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒருவேளை படிக்கலைனாலும் இந்த 6, 7, 8, 9, 10ல் நீங்கள் எதை படிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 6th லெசன் ரே ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இந்த 2 கொஸ்டின்ஸை ரொம்ப முக்கியமாக படிங்க. தே ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் again and again and again. ஸோ இப்போ உங்கள் லிஸ்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு தீஸ் 2 கொஸ்டின்ஸ். இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு டெரிவேஷன் இருக்குது. அது என்னென்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ அ ப்ரிசம். n is equal to sin a plus d by 2 by sin a by 2ன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த சாப்டரும் ஒரு முழுமையான ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்துடும். சரி, நம்ம சாப்டர் 7க்கு போகலாம். சாப்டர் 7 வந்து ஒரு வாஸ்டான ஒரு சாப்டர். ஏன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்லோட குறைக்கிறதுக்காக நான் இதிலேருந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் 7th சாப்டரில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை தயவுசெய்து படிங்க. அகைன் ஐ இன்சிஸ்ட், கண்டிப்பாக படிங்க. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்கள் போக வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பின்னால் ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 2 கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக படிங்க. ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கான்சென்ட்ரேட் ஆன் ஒன்லி தீஸ் 3 கொஸ்டின்ஸ்.
பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் உங்களுக்கு இன்னும் சில 3 மார்க்ஸ் இதில் நான் ஆட் பண்ணுறேன். என்னென்னா ப்ரூஸ்டர்ஸ் லா அண்ட் இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன், நைக்கல் பிரிசம் அண்ட் பைல் ஆஃப் பிளேட்ஸ். இந்த 3 கொஸ்டின்ஸும் எப்பயுமே கேட்குற இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லது. இப்போ நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். சாப்டர் நம்பர் 8. சாப்டர் நம்பர் 8 வந்து வெரி வெரி சிம்பிள் சாப்டர், டூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், செகண்ட் கொஸ்டின் photo emissive cell, principal construction and working of photo emissive cell. Third question, Davison and Germer experiment. And fourth question, de Broglie wavelength of electrons. Now உங்களுக்கு ரிப்பீட் பண்ணட்டுமா? Loss of photoelectric emission, question number 1. And question number 2, I forgot to give you this Einstein's photoelectric equation. Please include that. And the question நீங்க include பண்ணிக்கோங்க. Third question, construction principle and working of photo emissive cell. And fourth question, Davison Germer experiment. And fifth question, என்ன கொஸ்டினா இருக்கும்? இப்போதானே நான் சொன்னேன், மறந்துட்டீங்களா? என்ன கொஸ்டின் பாருங்க. The Broglie wavelength of electrons. Very good, right? ஸோ உங்களுக்கு மைண்டில் இருக்குது, அதனால் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிட்டர் தான் இந்த கொஸ்டின். ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகே, அடுத்த சாப்டர் போகலாமா? இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே எழுதி பழகின கொஸ்டின்ஸ். உங்கள் மேத்தமெட்டிக்ஸில் கூட ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக இருந்திருக்கும், அதனால் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அது என்ன கொஸ்டின் நான் சொல்கிறேன். லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டீகேன்னு ஒரு கொஸ்டின், அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டு தட், J.J. Thomson's experiment on the determination of E/M ratio. That's question number 2. Question number 3, using Bohr atom model, how to derive the radius of the nth orbit and energy also. ஓகே, இதோட கனெக்ட் பண்ணி இன்னொரு கொஸ்டின் நான் சொல்கிறேன். அது என்ன கொஸ்டின்னா, ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஃபிசிக்ஸ்லேயே நீங்கள் ஒரே ஒரு குட்டி டேபியுலர் காலம் போட்டுட்டு அதில் வெறுமனே பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷனை மாற்றி மாற்றி எழுதினாலே ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது இந்த கொஸ்டின் தான். அது என்ன கொஸ்டின்? ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் அட் த எண்ட் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது. நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். அந்த காம்போனன்ட்ஸை மட்டும் அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த நேம்ஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த சாப்டர் வில் கம் டு ஒன் எண்ட். சரி, நம்ம சாப்டர் நம்பர் 9 போகலாம். இங்கே தான் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் இல்லையா? இப்போ தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை எலக்ட்ரானிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன் ஃபியூச்சர் வி டோன்ட் நோ வேர் யூ வில் பி. ஸோ யூ வில் டெஃபினெட்லி பி ரிமைண்டட் அபவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டே. மேபி டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினால நீங்கள் வேறு நேஷனில் கூட இருப்பீங்க. I just tell you, I am not a prophet, I am not prophesying, but I am just telling you that God wants you to change your address. So when he gives you a different address, why should you lose it? அதில் இந்த சாப்டரில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். செகண்ட் கொஸ்டின், இட்ஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். தேர்ட் கொஸ்டின், டிரான்சிஸ்டர் ஆஸ் அ ஸ்விட்ச். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா ஓகே. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், டிரான்சிஸ்டர் ஆஸ் அ ஸ்விட்ச். இன்னும் ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் இருக்குது. ஓகே, லெட் மீ கிவ் யூ அ க்ளூ. அது என்ன சிம்பிள் கொஸ்டினா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சே சின்ன ஒரு கேம் ஆடினா அப்படி இருக்கும். கிளாஸ் ரூமில் நான் அங்கங்கே பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இந்த மாதிரி 2, 3. எனக்கு அந்த கேமையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. பார்த்தா பிளேஃபுல்லி தே ஆர் யூனோ இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அ டீச்சர் தே ஆர் பிளேயிங் வித் ஈச் அதர் ஈவன் அமங் தெம்செல்ஸ். அந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சே விளையாடுற ஒரு கேம் அது இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது என்ன கொஸ்டின் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, கேட்குறேண்ணா, உங்கள் சத்தம் கேட்கலையே. ஓகே ஃபைன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது இந்த கொஸ்டின் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் தியரம்ஸ், ரைட்? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் தியரம்ஸ். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸையும் எழுதுங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு இந்த ட்ரூத் டேபிளை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே ஒரு டேபுலர் காலமை போட்டு நீங்கள் 9th சாப்டரில் இந்த லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பாஸ்கன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ் அண்ட் ஃபன் சீரீஸ் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் 2 லாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒருவேளை யாருக்குமே ஒன்றுமே ஃபிசிக்ஸ் தெரியலனா கூட அந்த ரூமில் ஒரு 5 மினிட்ஸ் அங்கங்கே நடந்து போய் இந்த கொஸ்டினை படித்தாலே அது படிச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை சார் நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னா, ப்ளீஸ் டூ திஸ், யூ மஸ்ட் டூ திஸ் கொஸ்டின், டி மார்கன்ஸ் லாஸ். அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே 95% நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னும் சில மெட்டீரியல்ஸ் அதை 100%க்கு கொண்டு வர மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்னங்கிறத வி ஆர் கோயிங் டு ஷேர் வித் யூ. நான் உங்களை அந்த மெட்டீரியலை நோக்கி நான் திருப்புறேன். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்கள் கையில் நிச்சயமாக அந்த மெட்டீரியல் வந்து சேரும். அந்த ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஐ கேன் டெல் யூ 100% with assurance I can tell you that you are there in the toppers list. May God bless you richly. Thank you for giving me a hearing. God bless you.